1.5 வயது குழந்தையின் உடலில் 91 காயங்கள், 7 எலும்பு முறிவுகள். துடிதுடித்த திருவனந்தபுரம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 1.5 வயது குழந்தை அதன் தாயின் கள்ளக்காதலனால் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த குழந்தையின் உடலில் 91 காயங்கள் இருந்தது பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது. ஒரு பிஞ்சு உடலால் எவ்வளவு வலியை தாங்கிவிட முடியும்? பசித்தால் அழ மட்டுமே தெரிந்த, இன்னும் மழலை பேசக்கூட தொடங்காத ஒரு 1.5 வயது குழந்தை இந்த மனித மிருகங்கள் வாழ்ந்து வரும் உலகில் அனுபவித்த நரக வேதனையை கேட்டால் எப்பேற்பட்ட கல் நெஞ்சமும் உருகிவிடும். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நிகழ்ந்துள்ள இந்த சம்பவம் ஒட்டுமொத்த மனித குலத்தையுமே தலைகுனிய வைத்துள்ளது. அர்ஷித் என்ற அந்த 1.5 வயது பாலகனின் மரணம் வெறும் விபத்தோ அல்லது இயற்கை மரணமோ அல்ல. அது சித்திரவதையின் உச்சக்கட்ட அரக்கத்தனம் என்பதை பிரேத பரிசோதனை அறிக்கை அழுது கொண்டே வெளிப்படுத்தியுள்ளது. நெடுமங்காடு துணை காவல் கண்காணிப்பாளர் பைஜு குமார் வெளியிட்டுள்ள முதற்கட்ட மருத்துவ தகவல் கேட்போரின் இரத்தத்தை உறைய வைக்கிறது. அந்த பிஞ்சு உடலில் மொத்தம் 91 காயங்கள் இருந்ததாக மருத்துவர்கள் கண்டறிந்துள்ளனர். அது மட்டுமா, மூச்சு விடக்கூட முடியாத அளவிற்கு அந்த குழந்தையின் 7 விலா எலும்புகள் அடித்து உடைக்கப்பட்டுள்ளன. குழந்தையின் 2 கைகளும் உடைந்த நிலையில் இருந்தன. படிக்கட்டுகளில் இருந்து விழுந்ததால் ஒரு கை உடைந்திருக்கலாம் என்று அந்த நபர்கள் நாடகமாடியுள்ளனர். ஆனால் அந்த பிஞ்சு கட்டி போட்டு கொடூரமாக தாக்கியே கைகள் உடைக்கப்பட்டுள்ளன என்பதை போலீஸ் சந்தேகம் உறுதிப்படுத்துகிறது. அந்த குழந்தையின் உடலில் இருக்கும் காயங்கள் அனைத்தும் ஒரே நாளில் ஏற்பட்டவை அல்ல. சில காயங்கள் புதியவை, பல காயங்கள் பல நாட்களாக அந்த பிஞ்சு உடலை வதைத்த பழைய காயங்கள். அதாவது அந்த குழந்தை நீண்ட நாட்களாக பசியோடும் வலியோடும் நரக வேதனையோடும் அந்த இருட்டு அறைக்குள் அழுது கொண்டே வாழ்ந்திருக்கிறது. இதயமே இல்லாத அந்த மிருகங்கள் அழுது கொண்டிருந்த அந்த குழந்தைக்கு சிகரெட்டால் சூடு போட்டு மகிழ்ந்துள்ளனர். அந்த தழும்புகள் குழந்தையின் உடல் முழுவதும் வடுக்களாக காட்சியளிக்கின்றன. இந்த கொடூரத்தின் பின்னணியை கேட்டால் பெற்ற தாயின் மீதே வெறுப்பு உண்டாகும். அர்ஷித்தின் தந்தை இறந்த பிறகு அவனது தாய் அகிலா தனது பெற்றோர் வீட்டில் குழந்தையை ஒப்படைத்துவிட்டு அஷ்கர் என்பவனுடன் குடும்பம் நடத்த சென்றுள்ளார். பின்னர் குழந்தையையும் தங்களுடனேயே கூட்டிச் சென்றுள்ளனர். கடந்த மே 29 அன்று அஷ்கர் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு பதறியபடி ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ஓடியுள்ளான். சாப்பிடும்போது சாப்பாடு தொண்டையில் சிக்கிக் கொண்டது என்று மருத்துவர்களிடம் கதை இழந்துள்ளான். ஆனால் மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட மருத்துவமனையில் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கைவிரித்தனர். அந்த சமயத்தில் தாய் அகிலா தமிழகத்தில் ஒரு நடன நிகழ்ச்சிக்காக வந்திருந்ததாக கூறப்படுகிறது. உணவு விக்கல் என்று அஸ்கர் சொன்ன போய் பிரேத பரிசோதனை அறையில் தவிடுபொடியானது. குழந்தையின் உடலெங்கும் இருந்த இரத்த கட்டுகளும் உடைந்த எலும்புகளும் சிகரெட் சூடுகளும் அவனது கொடூர முகமூடியை கிழித்தன. இதையடுத்து மே 31 அன்று கொலையாளி அஷ்கரையும் தன் குழந்தையை காப்பாற்றாமல் இக்கொடூரத்திற்கு துணையாக இருந்த தாய் அகிலாவையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அஷ்கர் மீது கொலை குற்றம், குழந்தைகள் மீதான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. யாரோ செய்த பாவங்களுக்காக எந்த தப்பும் அறியாத அந்த பிஞ்சு உயிர் 91 காயங்களோடு உடைந்த எலும்புகளோடு சொல்லத் தெரியாத வலியோடு இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கிறது.